என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகி அம்மா இன்று உன் மீது அதிக கோபத்தில் வந்திருக்கின்றேன். இந்த தாயானவள் என்னுடைய கோபத்திற்கு காரணம் என்னவென்பதை ஏறக்குறைய நீயே புரிந்திருப்பாய். அம்மா எதற்காக இத்தனை கோபம் கொண்டாள், நம்மை எதற்காக இத்தனை கோபத்தோடு தேடி வந்திருக்கின்றாள் என்பது ஓரளவிற்கு உனக்கு தெரியும். என் குழந்தை, ஆனாலும் தெரியாதது போல என்னுடைய வாக்கினை நீ கேட்கின்றாய். என் தங்கமே, சரி, பரவாயில்லை, உனக்கு தெரியாததாகவே இருந்துவிட்டு போகட்டும். இன்று இந்த தாயானவளினுடைய கோபம் உடனடியாக நீங்க வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் என்னை நீ அமைதிப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் நானே உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். என் குழந்தை, உன் வராகி அம்மா தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். நீயாக என்னை அழைக்காவிட்டாலும் அம்மா உன்னை தேடி ஓடி வரத்தான் செய்கின்றேன். ஏனென்றால் எனக்கு என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நன்றாக தெரியும். அதனால் நீ எந்த அளவிற்கு காயமடைந்து கொண்டிருக்கின்றாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நடக்க நான் விட்டு விடுவேனா என்ன? அந்த கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை உன்னிடத்தில் தந்து கொண்டிருக்கின்றேன். போராட்டமா? அம்மா, என் வாழ்க்கையே அதுவாகத்தானே இருக்கின்றது என்று நீ எனக்கு விடிவு காலத்தை கொடுப்பாய் என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்றாயல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால் மனமுடைந்து காணப்படுகின்றாய். வாழ்க்கையில் விரக்தியின் உச்சத்திற்கே சென்ற என் பிள்ளை, இனி இந்த வாழ்க்கையை வேண்டாம், முடித்து விடலாம் என்று கூட நீ எண்ணிவிட்டாய். என் தங்கமே, நீ இப்படி எண்ணியதுதான் உன்னுடைய தாயானவள் என்னுடைய கோபத்திற்கு முக்கியமான காரணம். ஏன் தெரியுமா? நீ வணங்குவது இந்த வராகி என்பதை அவ்வப்பொழுது மறந்து விடுகின்றாய். என் குழந்தை, நான் எந்த அளவிற்கு போராட்டங்களை சந்தித்தவள் தெரியுமா? என்னை கண்டால் எதிரிகள் எல்லாம் அஞ்சி நடுங்கி ஓடுவார்கள். என்னை வணங்கிவிட்டு என் பிள்ளை நீ மற்றவர்களை பார்த்து பயப்படலாமா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலுமே அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. என்ன நடந்தாலும் என்னால் அதை சமாளிக்க முடியும் என்று எதிர்க்க துணிந்து நில் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். எதை கண்டும் பயந்து ஓடாமல் என் பிள்ளை, எது நடந்தாலும் வாழ்க்கையில் நமக்கான தெளிவு இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். என் தங்கமே, மனதிற்குள் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்கின்றது என்று நினைப்பதற்கு முன்பாக இதற்கு முன்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சந்தோஷங்களையும் ஒரு நிமிடம் நீ நினைத்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் உன் அம்மா என்னை பற்றி சிந்திக்கும் பொழுது என்ன நினைக்கின்றாய்? நான் சாந்த சொரூபிணி என்று நினைத்து விட்டாயா? அம்மா எந்த இடத்தில் சாந்தமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில்தான் சாந்தமாக இருப்பேன். எந்த இடத்தில் எனக்கு கோபம் வரும், எந்த இடத்தில் உன் அம்மாவை கட்டுப்படுத்த முடியாது என்பதை நீ அறிந்திருக்கவில்லை அல்லவா? எதிரிகளை துவம்சம் செய்ய இந்த வராகி எப்பொழுதும் உடனடியாக ஓடி வராவிட்டாலும் சரியான சூழ்நிலையில் நான் உனக்கு அந்த உதவியினை செய்ய ஓடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் வந்திருப்பது உனக்கு நல்லதை செய்வதற்கு மட்டும் கிடையாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்திகளை விரட்டி அடிப்பதற்காகவும் சேர்த்துதான். அதை நான் செய்துவிட்டாலே உனக்கு நல்லது நடந்தது என்றுதானே அர்த்தம். என் தங்கமே, இது போன்ற இந்த சூழ்நிலையில் நீ உன் வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைத்தது எத்தனை பெரிய தவறு என்று இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா? என் தங்கமே, இந்த தவறினால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு என்ன தெரியுமா?
என் தங்கமே, உன்னோடு சரிசமமாக உனக்கு ஆறுதல் தருகின்றவர்கள் கூட உன்னுடைய இந்த மனநிலையை கண்டு அவர்களும் அவர்களினுடைய நல்ல எண்ணங்களிலிருந்து பின்வாங்கி விடுகின்றார்கள். ஏன் தெரியுமா? எல்லோருக்குமே ஆறுதல் கொடுக்கின்ற நீயே இது போன்ற ஒரு முடிவினை எடுக்க துணிந்தால் நாம் எல்லாம் என்ன செய்வது என்று நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். அடுத்தவருக்கு அறிவுரை வழங்குவதற்கு முன்பாக அந்த அறிவுரையை கொடுப்பதற்கான தகுதிகள் எல்லாம் உனக்கு இருக்கின்றதா? அதையெல்லாம் நீ சரியாக பின்பற்றுகின்றாயா என்று ஒரு முறை சிந்தித்துவிட்டு மற்றவர்களுக்கு அறிவுரைகளை நீ வழங்க வேண்டும். அம்மா இப்படி சொல்கின்றாளே என்று நினைத்தாலும் பரவாயில்லை. என் தங்கமே, நான் சொல்வது மட்டும்தானே உண்மை. ஒருவர் அங்கே தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைக்கிறார் என்றால் அவருக்கு மணிக்கணக்கில் அறிவுரை வழங்க வேண்டியது. அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இது தவறு, அது தவறு என்று சொல்லிவிட்டு நீ அங்கே உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தவுடன் உன் வாழ்க்கையை முடிக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? என் தங்கமே, இதுவெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்வதற்கு முன்பாக எல்லாவற்றையும் முதலில் நீ திருத்திக்கொள். உனக்கு யாரேனும் அறிவுரை சொன்னாலும் அவர்களுக்கும் இதுதான் பொருந்தும் என்பதையும் நீ புரிந்து கொள். என் தங்கமே, இதுபோன்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையை முடித்து கொள்வதோ அல்லது இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவதோ என்றெல்லாம் ஒரு நாளும் எண்ணக்கூடாது. உனக்கு அதற்கான உரிமையை உன் வராகி அம்மா நான் ஒருபொழுதும் கொடுக்கவில்லை. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும், கழுத்தை நெரிக்கின்ற நிலை வந்தாலும், இதற்கு மேல் ஒன்றுமே இல்லை என்று எண்ணுகின்ற நிலை வந்தாலும் நிச்சயமாக அந்த ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து பார். அந்த சூழ்நிலை உனக்கு கடந்து போகும். அடுத்த நிலை நிச்சயமாக வரும். இதுபோன்று எத்தனையோ கஷ்டங்களை நீ தாண்டி இருக்கின்றாய். ஆனால் புது புது கஷ்டங்கள் வரும் பொழுது மீண்டும் மீண்டும் ஏற்கனவே நடந்து முடிந்ததையும் எதிர்கொண்டதையும் மறந்து விடுவதுதான் உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை என்பதை முதலில் நீ துணிந்து செய். என் தங்கமே, உனக்கு இந்த வாழ்க்கை அம்மா வாழ்வதற்காக கொடுத்திருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக அனுபவிப்பதற்காக கொடுத்திருக்கின்றேன். நீ அதனை சந்தோஷமாக அனுபவிக்காவிட்டாலும் பரவாயில்லை. அந்த நொடிகள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களையாவது சமாளித்து கொண்டு நிச்சயமாக வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள். வேதனையோ சோதனையோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உனக்கு பெருமை. எதை கண்டும் பயந்து ஓடிவிட்டாய் என்று சொல்வதை விட எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்ந்து விட்டாய் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். என் தங்கமே, நீ இந்த உலகத்தை விட்டு இயற்கையாக செல்லும் பொழுது மற்றவர்கள் உன்னை பார்த்து இவர்கள் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நீ அவர்களுக்கு செய்த உதவியை நினைத்து உனக்காக ஒரு சொட்டு கண்ணீரையாவது யாரேனும் சிந்த வேண்டும். என் தங்கமே, அதுதான் இங்கே பிறந்து வளர்ந்து வாழ்ந்ததற்கான அர்த்தம் என்பதனை முதலில் புரிந்து கொள். இது கூட தெரியாமல் என் பிள்ளை நீயோ உன் வாழ்க்கையை முடித்து கொள்ள துணிந்து நிற்கின்றாய். இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு பெரிதாக தெரியவில்லை. என் தங்கமே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்று நீ சரியாக கண்டுகொள்கின்றாயோ அன்று மற்றவர்கள் வாழ்க்கையை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யாருமே இங்கு கஷ்டப்படாமல் இல்லை. எல்லோரும் இங்கு சந்தோஷத்தில் இல்லை. அவரவர்கள் கஷ்டங்களை கடந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பாவங்களை செய்தவர்களே அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாருக்கும் எந்த உயிர்க்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத நீ மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய்? என் தங்கமே, இனி ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ பின்வாங்கி நிற்கக்கூடாது.
தெய்வத்தின் துணை கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த வராகியினுடைய அன்பினை முழுமையாக பெற்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் இனி நீ சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இதுபோன்று முடிவெடுத்து உன் அம்மா என்னை கோபப்படுத்தி விடாதே. இதுபோன்று செய்ய மாட்டேன் என்று எனக்கு நீ வாக்குறுதி கொடுக்க வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.